ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். 1977 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரை சென்னை இடையே தனது முதல் பயணத்தை துவங்கியது. கடந்த 48 ஆண்டுகளாக தென் மாவட்ட மக்களின் முக்கியமான பகல் நேர ரயிலாக வைகை எக்ஸ்பிரஸ் இருந்து வருகிறது. வைகை எக்ஸ்பிரஸுக்கு இன்று 49வது பிறந்த நாளாகும். இதை முன்னிட்டு மதுரை ரயில் நிலையத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தது. ரயில் பயணிகள் ஒன்று சேர்ந்து ரயிலுக்கு மாலை அணிவித்து அலங்காரம் செய்தனர். தேங்காய் உடைத்து தீபம் காட்டி சிறப்பு வழிபாடு செய்தனர். வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடினர். ரயில் பயணிகளும் ரயில்வே ஊழியர்களும் ஒருவருக்கொருவர் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். முதலில் வைகை எக்ஸ்பிரஸ் மீட்டர் கேஜ் பாதையில் ஓடியது. அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவின் அதிவேக மீட்டர் கேஜ் ரயில்களில் ஒன்றாக திகழ்ந்தது. மதுரை முதல் சென்னை வரையிலான 495 கிலோமீட்டர் தூரத்தை குறைந்த நேரத்தில் கடக்கும் வகையில் வேகமாக இயக்கப்பட்டதால் தொடக்க காலத்திலேயே வைகை எக்ஸ்பிரஸ் பயணிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மீட்டர் கேஜ் பாதை அகலப்பாதையாக மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலும் அகலப்பாதையில் இயக்கப்பட்டது. சென்னை மதுரை இடையே தினசரி இயக்கப்படும் வைகை எக்ஸ்பிரஸின் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வேகம் மணிக்கு 110 முதல் 130 கிலோமீட்டர் வரையாகும். மதுரை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள், வணிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் உற்ற தோழனாக இன்றும் வைகை எக்ஸ்பிரஸ் விளங்குகிறது. சுதந்திர தினத்தன்று பிறந்து சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சி பயணத்துடன் இணைந்து 48 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள வைகை எக்ஸ்பிரஸ் இன்று 49வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் 100 ஆண்டுகளை கடந்து மக்களுக்கு சேவையாற்றும் என மகிழ்ச்சியுடன் லோகோ பைலட் கூறினார்.